அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் உங்களிடம் பள்ளிவாசலின் ஒழுக்கங்கள் பற்றி கூற வந்துள்ளேன். பள்ளிவாசல் இறைவனின் இல்லமாகவும் இறைவனை வணங்குவதற்காக இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட புனிதமான இல்லம் பள்ளிவாசலாகும். பூமியில் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட இடங்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் பள்ளிவாசலாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட பள்ளிவாசலில் ஒழுக்கமாகவும் கண்ணியமாகவும் நடப்பது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் கடமையாகும். பள்ளிவாசலுக்கு வந்தவுடன் அங்கே எவரேனும் இருந்தால் அவருக்கு சலாம் கூற வேண்டும். எவரேனும் இல்லை என்றால் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று கூறிக்கொள்ள வேண்டும். பள்ளியினுள் சென்றதும் தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்அத் நபில் தொழ வேண்டும். பள்ளியினுள் விற்பனை கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. பள்ளியினுள் கத்தி வாள் முதலான ஆயுதங்களை உரையிலிருந்து உருவி எடுக்கக்கூடாது. காணாம போன பொருட்களை பள்ளியினுள் தேடவோ விசாரிக்கவோ செய்யக்கூடாது. பள்ளியினுள் திக்ரு மட்டுமல்லாமல் மற்றவை சப்தமிட்டு பேசலாகாது. பள்ளியினுள் உலக விஷயங்களை பேசக்கூடாது. அவ்வாறு பேசினால் அது 40 ஆண்டுகள் நல்ல அமல்களை அழித்துவிடும். பள்ளியினுள் அமர்ந்திருப்போரை விலக்கி கொண்டு உள்ளே செல்லக்கூடாது. தொழுகைக்கு இடம் பிடிப்பதற்காண்டி மற்றவரிடம் சச்சரவு செய்யக்கூடாது. பள்ளியினுள் சப்பில் நிற்கும் போது பிறரை இறுதி இடையில் செய்யக்கூடாது. பள்ளியினுள் எச்சில் உமிழ்வதும் ஜன்னல் வழியாக துப்புவதும் செய்யக்கூடாது. தொழுவதற்கு முன் குறுக்கே செல்லக்கூடாது. பள்ளியினுள் விரல்களை சொடக்கு விடக்கூடாது. பள்ளியினுள் குப்பை கூலம் முதலான அசுத்தமானங்கள் என்றும் பரிசுத்தமாக்கி வைக்க வேண்டும். எனவே பள்ளிவாசலில் ஒழுக்கமாகவும் கண்ணியமாகவும் நடந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக